என்ன மக்களே தமிழில் பார்த்துட்டு யாராவது விஜய் டிவி வாரிசுன்னு ஆர்வத்தோட பார்க்க வந்திருக்கீங்களா? அது யாருன்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் இன்னும் சில வாரங்களில் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால உள்ள யாரெல்லாம் வராங்கங்கிற லிஸ்ட் நிறையவே பார்த்துட்டு இருப்போம். அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் எல்லாமே விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் தான். ஒவ்வொரு சீசன்லையும் 4-5 பேர் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை இறக்குவாங்க பார்த்துருப்போம். பட் இந்த சீசனில் முக்கால்வாசி பேரை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஆகும். காய்கறி வாங்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக குடிக்கிற மாதிரி ஏதோ 4-5 பேரை மட்டும் வெளியே இருந்து எடுக்க போகிறதாவும் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறது மாகாப்பா ஆனந்த் அவர்கள் தான். மாகாப்பா அவருக்கு இப்போதைக்கு அதீத இது மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோ மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அண்ட் சூப்பர் சிங்கர் ஷோவும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது இல்லைங்கிறதுனால அண்ணன் ஒரே இன்டர்நேஷனல் ட்ரிப்பில் தான் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 சீசன்ஸாகவே இவர் உள்ள வருவார்னு அதிகமாக எதிர்பார்க்கவும் பட்டது. ஸோ இவரை இழுத்து உள்ள விட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது குக் வித் கோமாளி ஷாலன் ஜோயா. அவங்களோட சப்பி அண்ட் கியூட்டி ஆக்ஷன்ஸ் நிறைய வாலிபர்களை கவர்ந்து கட்டி போட்டு வச்சிருக்கேனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எலிமினேட் பண்ண அப்புறமும் கூட கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல திரும்பி அவங்கள உள்ள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இவங்க உள்ள வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஷாலன் ஜோயா சிங்கிளா வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இல்ல கப்பிளா வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா 3rd பிளேஸ் பிடிக்கிறதும் நம்ம CWC ஃபேமஸ் கனவு கண்ணன் அஸ்வின் தான். இவர் என்னதான் படங்களை நடிச்சிருந்தாலும் நாக்கில் சனி தாண்டவம் ஆடி ஒரு ஸ்பீச் மொத்தமாக போச்சு. ஒருவேளை இவர் உள்ள வந்தா திரும்பி அவரோட கியூட் பேச்சால சாக்லேட்டட் பாய் ஆஃப் பிபின்னு பேர் வாங்க முடியும். அப்படியே அந்த ஸ்பீச் மேட்டரையும் மக்கள் மறந்துட அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் ஸ்வேதா மோகன் அவர்கள் தான். இவங்க பிரபல பாடகி சுஜாதா மோகனுடைய பொண்ணு தாங்க. இவங்க நிறைய ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. ரீசெண்டா தனுஷ் அவர்களோட சேர்ந்து வாவாத்தி சாங்க கூட கியூட்டா பாடியிருப்பாங்க. இவங்களுக்கு கோபமே வராதான், வந்தாலும் கொஞ்சம் மாதிரி தான் பேசுவாங்களாம். ஒருவேளை மாகாப்பா அவர்களும் இவங்களும் சேர்ந்து உள்ள வந்தாங்கன்னா ஒரே கூத்தா இருக்கும். இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சிங்கர் ஷோல ரொம்பவே கியூட்டா இருக்கும். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரே டூயட் சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. காமெடியன்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது சீனியர் காமெடியன் ரோபோ சங்கர் அவர்கள் தான். இவர் தனியாளா இல்ல, அவர் குடும்பத்தோட இருக்காரு. அதாங்க, ஒன்னு இவர் உள்ள வரலாம், இல்லைன்னா அவரோட பொண்ணு இந்த உள்ள வரலாம்னு சொல்லப்படுது. ரோபோ அண்ணன் தன்னோட தந்தையா கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. ஸோ மூவிஸ்ல இன்னொரு ரவுண்ட் வரதுக்காக பிபிஓ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். இந்திரஜா அவங்களுமே நல்ல போல்டான பொண்ணு தாங்க. அவங்க ஏற்கனவே ஜீ தமிழ்ல வந்த சர்வைவர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுல சில அக்காக்களின் சதியால் சர்வைவ் பண்ண முடியாம வெளியே வந்திருப்பாங்க. ஸோ எங்க பிபி வந்தா விட்டத்தை பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். பட் அவங்க இப்போதான் அவங்களோட பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால இவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையிறது மாதிரி தான் தெரியுது. அடுத்ததா இதே காமெடி லிஸ்ட்ல இருக்கிறது நாஞ்சில் விஜயன் மற்றும் ராமர் அவர்கள் தான். இவ்வளோ நாள் நம்ம தங்கதுரையை சொன்னோம், பட் அவர் இல்லை, அதுக்கு பதிலாக நாஞ்சில் விஜயன் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ராமர் அவர்களுமே இப்போ CWCல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் உள்ள வந்தா கண்டிப்பா ஃபன் கேரண்டி. இவர் ஃபன்னுக்கு பேசுறத மற்ற கண்டஸ்டன்ட் சீரியஸா எடுத்துக்காம இருந்தா சரி. சீரியல் ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல போன டைம் இவர் உள்ள கன்ஃபார்ம் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு கடைசி நிமிஷத்துல இவர் இல்லை, இவர் சீரியல் தம்பி, அதான் BB7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அவர்கள் தான் உள்ள போனாரு. அதனால இந்த டைம் இவர் உள்ள கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. குமரன் அவர்களுக்கு தனியாகவே ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாம். அவரோட டான்ஸுக்குமே தனி ஃபேன்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட் சீசனோட ஒரிஜினல் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்டா சொல்லப்படுற அருண் அவர்கள் தான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா பாரதி கண்ணம்மா சீசன் 1 ஹீரோ இவர் தான். இவர் ரொம்பவே துருன்னு இருப்பாரு. உள்ள வந்தாலும் கண்டென்ட் சிக்கும் தான். கடைசி அந்த லிஸ்ட்ல இருக்கிறது தமிழும் சரஸ்வதியும் சீரியல் தீபக் அவர்கள் தான். இவர் இந்த ஒரு சீரியல்ல நடிச்சதுனால தான் விஜய் டிவி ப்ராடக்ட்னு நினைச்சிடாதீங்க. இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே விஜய் டிவியில நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இவரும் டிடி அக்காவும் சேர்ந்து நிறைய ஹிட் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இவர் விஜய் டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும்னு இல்லை, இவரை சன் டிவி, கலைஞர் டிவி, ஜீ தமிழ், ராஜ் டிவின்னு எல்லா சேனல்லையுமே இவர் பாப்புலர் தான். தமிழும் சரஸ்வதியும்க்கு முன்னாடியே தென்றல், திருமதி செல்வம்னு நிறைய ஹிட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஷோஸ் ஹோஸ்ட் மட்டும் பண்ணலைங்க, இவரும் இவர் ஒய்ஃப் சிவரஞ்சனியும் சேர்ந்து சில ஷோஸ் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பன்முக கலைஞரை உள்ள இறக்கிறதுக்கு ரீசனே கமல் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணலங்கிறதுனாலன்னு சொல்லப்படுது. இந்த டைம் கமல் இல்லாம ஷோவை கொண்டு போகணுங்கிற நிலைமையில உள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே தெரிஞ்ச முகங்களா இருக்கணும்னு பார்த்து ஆள் செலக்ட் பண்றதா சொல்லப்படுது. எப்படியாச்சும் ஷோவை ஹிட் அடிக்க வைக்கணும்னு விஜய் டிவி பாடுபடுறதெல்லாம் இருக்கட்டும், இவங்களை உள்ள இறக்குங்க, ஷோ ஹிட் ஆயிடும்னு நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த லிஸ்ட் எத்தோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஆமா, விஜய் டிவி வாரிசு யாரையோ சொல்றேன்னு சொன்னியே, இன்னும் சொல்லலையேன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாருமே விஜய் டிவி விட்டு செல்ல பிள்ளைகள் தாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குது. எது சொல்கிறதுனால கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.